இறைவனுக்கு நன்றி. பட்டு 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 பட்டுன்னு இருந்துச்சு. இதே அடி தியேட்டரில் விழும். அன்பு சாருக்கும் இயக்குனர் மதன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. காலை வணக்கம். இந்த யாருடா மகேஷ் யூடியூப்பில் வந்து ட்ரெய்லர்லேயே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அதில் பர்டிகுலராக வந்து அவர் பேர் ரத்னவேலு, நாங்கள் ஒரு ஷார்ட்டாக வந்து ரேண்டின்னு தான் கூப்பிடுவோம் அப்படின்னா, அப்போ குழந்தை வேலுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும். அது பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அந்த ட்ரெய்லர் ஏற்படுத்தின பரபரப்பே வந்து எனக்கே படம் பார்க்கணுன்னு தோணிச்சு. நான் ஆக்சுவலி 15 நாளைக்கு முன்னாடி இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டேன். படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நான் நிறைய காமெடி படங்கள் எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு பொறாமை ஏற்படுத்தின படமே சொல்லலாம். அந்தளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரு டேரக்டர். படத்தோட இன்டர்வல் வந்து யாருமே யூகிக்க முடியாத ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் டெஃபினட்டாக தியேட்டரில் தம் அடிச்சிருந்தா கூட வேகமாக இன்டர்வல் விட்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னா வேகமாக உள்ளே வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்துகிற ஒரு இன்டர்வல் விட்டுருக்காரு டேரக்டர். அந்த டேரக்டருக்கு சத்தியமாக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய நாற்காலி இருக்குது, வித்தவுட் டவுட். அவ்வளோ பிரமாதமாக ஒரு பெரிய டைரக்டராக வர்றதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் இருக்குது. இதில் தேனப்பன் சார் சொன்னார் டபுள் மீனிங் இருக்குன்னு சொன்னது ஓரளவுக்கு உண்மையானது. டபுள் மீனிங் சொல்ல முடியாது, ஒரு யூத்தாக ஜாலியாக தான் பண்ணியிருக்காங்க. அது வல்கராக எடுக்கிற மாதிரி பண்ணலை படத்தில். ஒரு ஜாலியாக ட்ரெண்டியாக இருக்குது, அது வந்து டவுட்டே கிடையாது. நிறைய இடங்களில் விழுந்து சிரிப்பாங்க. உண்மையில் இந்த லீவுக்கு கரெக்டான ஒரு படம் யாருடா மகேஷ், அதில் டவுட்டே கிடையாது. இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும். அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பற்றி சொல்லி ஆகணும். அன்பழகன் சார், அவரை நான் எந்திரன் படம் வாங்க போகும்போது ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட மச்சான் திரைப்படத்தை அவருக்கு திரையிட்டு காமிக்கும்போது பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் என்னால் பார்க்க முடியல. நான் சைடில் நின்று அப்படியே பார்க்கும்போது அவரோட வயிறு மட்டும்தான் எனக்கு அந்த போர்ஷன் தான் தெரிஞ்சு. அந்த வயிறு குலுங்கி சிரிச்சு நிறைய இடத்துல. ஸோ ஒரு கள்ளம் கவுடம் இல்லாமல் உண்மையிலே காமெடி வந்தால் சிரிக்கிறாரு. இவர் ஒரு காமெடி படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஒரு வாரத்துக்குள்ளே யாருடா மகேஷ் வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு இந்த படம் வந்து ஒரு ஓப்பனாக சொல்ல போகிறதா இருந்தால், போன வருஷம் ஒரு ரெட் ஜெயண்ட்டுக்கு ஒரு கல் ஒரு கண்ணாடி மாதிரி இந்த வருஷம் ஜெய அன்பழகன் சாருக்கு இந்த யாருடா மகேஷ் கண்டிப்பாக அமையும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சிம்மாசனம் இருக்குது. ரொம்ப 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 க்யூட்டாக ஒரு சாக்லேட் பாயா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. காமெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ வந்து காமெடி பண்ணுறதுக்கு பெரிய டேலண்ட் வேணும். அவர் தெலுங்கில் 2-3 படம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க, நான் பார்த்ததில்லை. ஆனால் ஹீரோ கம் காமெடின்றது விளையாட்டு கிடையாது. இந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல கண்ணா பின்னான்னு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் ஃபோட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர் எல்லாரையும் பாராட்டி ஆகணும். அதே மாதிரி இந்த படத்தில் ஜெகன் வந்து பட்டையை கிளப்பியிருக்காரு. அவர் ஒரு கருப்பு சந்தானன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தில் நிறைய இடத்துல சிரிக்க வச்சிருக்காரு. நிறைய இடத்துல விழுந்து சிரிச்சா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஓவராலாக ஒரு நல்ல கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் படம். ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அந்த இயக்குனருக்கு மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பணம் கொட்ட போகுது. திருப்பதிக்கு போனால் லட்டு கன்ஃபார்ம், இந்த படத்தை வாங்குறவங்களுக்கு துட்டு கன்ஃபார்ம். நன்றி, வணக்கம். இந்த யாருடா மகேஷ் படத்தை இயக்கிய திரு மதன் உள்ளிட்ட அந்த குழுவினருக்கும் வருகை தந்திருக்கின்ற ஏராளமான திரையுலகைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே யாருடா மகேஷ்ங்கிற அந்த திரைப்படத்தை பாடல்கள், ட்ரெய்லர் மற்றும் வெளியீட்டு விழாவிற்கு நடிகர் விவேக் அவர்கள் சொன்னது போல இவ்வளோ ஒரு மேடையில் உட்கார வைத்து இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். பொதுவாக அன்பு பிக்சர்ஸ் படம் எப்பவுமே ஒரு பெரிய அளவில் படம் பண்ணுறது தான். நான் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து தான் தயாரிப்பாளரான. டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போதே சென்னையில் இதுவரையில்
யாரும் அதிக விலை கொடுத்து வாங்கி வெளியிட்ட முதல் படம் எதுன்னா எந்திரன் படம் தான். அது அன்பு பிக்சர்ஸ் தான் சென்னையில் பண்ணியிருக்கு. அதனால் அது மாதிரி ஒரு படம், நிறைய படங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம் சென்னையில். இப்போ கூட என்னுடைய முந்தைய படத்தினுடைய புதிய படத்தினுடைய டைரக்டர் அமீர் சார் அவர்கள் இங்கே பேசும்போது சொன்னார், ஆதிபகவன் படம் பெரிய அளவில் எடுத்து கொடுத்துருக்கோம், பெரிய பட்ஜெட் படம், ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்றாலும் கூட இன்னொரு படம் யதார்த்தமான படத்தை நான் அவருக்கு தருவேன் என்று இங்கே சொன்னார். அதற்கு முதல் அன்பு பிக்சர் சார்பாக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக சினிமாங்கிறது வெற்றி தோல்வி சகஜம்தான். சினிமா அரசியல் மாதிரி தான் சினிமாவும். நிரந்தரமாக யாரும் இங்கே வந்து ஜெயிச்சிடல. பெரிய பெரிய நடிகர்களாக இருந்தாலும் சில படங்கள் இப்போ தோல்வி தருன்னா அடுத்த படத்தில் அவங்க வந்து காணாமல் போயிடுவாங்க. அப்புறம் திரும்பி நல்ல படம் கொடுத்தோன்னு தான் வர முடியும். இது இயற்கை. ஆக அதுபோல் சந்தர்ப்ப சூழ்நிலையில் படங்கள் வந்து வெற்றி பெறுவதும் தோல்பதும் இங்கே அமர்ந்திருக்கிற ரசிகர்கள் தான் இருக்குது. எல்லா படங்களும் நல்ல படங்களாக எடுக்கணும் தான் எல்லா டைரக்டர்களும் எல்லா நடிகர்களும் நடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் ஒரு பெரிய பட்ஜெட் படம் பண்ணிவிட்டு இதுபோல் நான் வந்து பாடல் வெளியீட்டு விழாவை கனடா நாட்டில் கொண்டு போய் வச்சோம். அமெரிக்கா பக்கத்தில் இருக்க கனடா நாட்டில் வச்சு வெளியீட்டு விழா நடத்தினோம். அப்போ இங்கே தமிழ்நாட்டில் இது போல் பத்திரிகையாளர்கள்லாம் சந்தித்தது போது பல கேள்விகளை என் இடத்துல கேட்டாங்க. நீங்கள் பெரிய பட்ஜெட் படம் தான் பண்ணுவீங்களா, சின்ன பட்ஜெட் படம்லாம் பண்ண மாட்டீங்களா, சின்ன பட்ஜெட் கலைஞர்கள் ஊக்குவிக்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லையா அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. சரி, பெரிய பட்ஜெட் படம் பண்ணினா அதுக்கு கால அவகாசம் தேவைப்படுது, நீண்ட நாள் எடுக்க வேண்டி இருக்குது. அதனால் அது இடையில சின்ன பட்ஜெட் படம் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு நிருபர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் கேட்ட அந்த எண்ணத்தின் அடிப்படையில் புதிய இளைஞர்களாக இன்றைக்கு புறப்பட்டு இங்கே யாரிடா மகேஷ்ங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்கிற அந்த இளைஞர்கள் எல்லாம் ஒரு முறை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போது அவர்கள் தங்களுடைய படத்தை போட்டு காண்பித்தார்கள். பார்த்த உடனே எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போவே நான் சொன்னேன், இந்த படத்தை நான் வெளியிடுறேன், அன்பு பிக்சர் சார்பாக வெளியிடுகிறோம்னு சொன்னேன். ஆகவே அன்பு பிக்சர் சார்பாக வாங்கிட்டு அவங்ககிட்ட சொன்னது என்னென்னா, ஒரு விழா வச்சுட்டு ஏப்ரல் மாதமே வெளியிட்டுருவோம். என்னுடைய முதல் படம் வந்து 2 மாதம் தான் ஆகுது. கரெக்டாக பிப்ரவரி 22 தான் ரிலீஸ் பண்ணோம். ஆனால் இப்போ என்னுடைய இந்த 2வது படம் வாங்கி வெளியிடுற படம், தயாரித்ததெல்லாம் அவங்க தான். இதை வாங்கி வெளியிடுகிற முழு உரிமையும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக இந்த படம் வந்து 26 வெளியிட இருக்கிறோம். வெளியிட இருக்கிற தமிழ்நாடு பூரா ஒரே நேரத்தில் வருது. அதுக்காக எங்களுக்கு என்னுடைய விநியோகஸ்தர்கள்லாம் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்